ஜனங்களே, இன்றைய நாளும் கூட கர்த்தர் நம்மளோட கூட இடைப்படுகிற வேதவசனம் ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். தம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். ஆமா தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மளுக்காக அநேக வாக்குறுத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, அநேக வார்த்தைகள் நம்மளுக்காக பேசி இருக்கிறாருங்க. ஆனா நம்ம பேசிட்டு நம்ம அதன்படியே நடக்காம இருந்திருக்கிறோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உலக காரியத்திற்கோ தேவையில்லாத காரியங்களுக்கோ தேவையில்லாத பேச்சுகளுக்கோ இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோங்க. அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. ஏன்னா அவர் நம்ம தவறுகள் செய்யும் போது, தவறான காரியங்களுக்குள்ளாக நம்ம போகும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நோக்கி பார்க்கிறாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து பார்க்கணுங்க, ஆண்டவர் நம்மளுக்காக சிலுவையில மரித்திருக்காருங்க. அவரு நம்மளுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளுக்காக சிலுவையில மரிச்சாருங்க. விற்கப்பட்ட சரிகரமா இருந்தாருங்க. அத ஆண்டவர் சொல்றாருங்க. காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்திருக்குன்னு சொல்றாருங்க. ஆனா நம்ம தழும்புகளாலே குணமாகன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மள எந்த காரியங்களை குறித்து நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் இந்த நாள்ல நம்ம செபிக்கலாம். இந்த காரியங்களுக்காக செபிக்கும் போது அந்த காரியங்கள்லாம் சாதகமாக்கி கொடுப்பாருங்க. அந்த காரியங்கள் நம்ம இனி நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வாருங்க. இந்த நாளுக்காக செபிக்கலாம். இந்த காரியங்களுக்காக செபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நம்மளெல்லாம் விட்டு நம்ம வெளியேறுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தடுமாறி கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் அந்த தடுமாறாதபடிக்கு ஆண்டவர் ஜெபத்துல நம்ம இனி எழும்ப ஆண்டவர் நம்மளை உறுதியா பயன்படுத்துவாருங்க. இந்த நாளுக்காக செபிக்கலாம், இந்த வார்த்தைக்காக செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா அந்த நாள்ல கூட ஆண்டவரே நீங்க இசைய பகுதிக்குள்ளாக இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய வார்த்தை அநேக வார்த்தைகள் அப்பா கேட்டுக்கொண்டும் அப்பா தெரிந்து கொண்டும் அப்பா தேவையில்லாத காரியங்களுக்கும் உலக காரியத்துக்கும் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமா இருக்கார்களே ஏசப்பா. அப்பா நம்ம இதிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி அநேக அப்பா இயக்கங்களோட அப்ப இருந்து கொண்டு இருக்கார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நாள்ல இந்த காரியங்களுக்காக யார் யார் ஜெபித்து கொண்டு இருக்கார்கள் ஆண்டவரே. அப்பா யார் யார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கார்கள் தகப்பனே. அப்பா அந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்துக்கும் அப்பா அந்த காரியங்கள் அப்பா அவங்களை விட்டு நீங்க வெளியேற்றிடுங்க ஆண்டவரே. அப்பா புதிய மனிதர்களாக நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே. அப்பா இந்த 12 மாதங்களை கொடுத்திருக்கிறீர் ஐயப்பா. இந்த 12 மாதங்களிலிருந்து அப்பா ஒரு புதிய மனுஷர்களாக அப்பா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. வழிநடத்துக்கு தகப்பனே உங்க வார்த்தை இருக்க பிடித்து கொண்டு நடக்க அவங்களுக்காக பலன் கொடுங்க ஆண்டவரே. அழுகி செய்யுங்க, வழிநடத்துக்கு துதிக நம்ம உமக்கே செலுத்துக்கிற ஆண்டவரே. நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால தகப்பனே. ஆமென். God bless you.